அன்னை தெரசா கல்கத்தா நகரிலே முதியோர்களுக்கென்று, நோய்வாய்ப்பட்டவர்களுக்கென்று, அனாதைகளுக்கென்று பல்வேறு வீடுகளை அவர் கட்டி கொடுத்து, அவர்களுக்கென்று பல்வேறு முகாம்களை அமைத்து அவர்களுக்கு பரிவு காட்டி வாழ வைத்து கொண்டிருந்த அந்த தருணத்தில் ஒரு நாள் அவர்கள் அமைத்திருந்த அந்த முகாம்களுக்கு அன்னை தெரசா வருகை தருகின்றார். அந்த முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடிய அந்த முதியோர்களை அவர் பார்க்கின்றார். அவர்களுக்கு நல்ல சாப்பாடு, நல்ல துணிமணி எல்லாம் நலமாக இருக்கின்றார்கள். அவள் அப்படியே நகர்ந்து செல்லுகின்ற பொழுது அவள் கவனிக்கக்கூடிய ஒன்றே ஒன்றுதான், அங்கே இருந்த யாருடைய முகத்திலும் மகிழ்ச்சி கிடையாது, யாருடைய முகத்திலும் சந்தோஷமில்லையே என்று நினைத்த அந்த அன்னை தெரசா அங்கே தனது அருகில் நின்று கொண்டிருந்த இன்னொரு அருட்சகோதரியிடம் கேட்கின்றார். இவர்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கிறோம், இவர்களுக்கு நல்ல துணிமணிகள் இருக்கின்றன, இவர்களுக்கு எந்த குறையும் நாம் வைப்பது கிடையாது, ஆனால் இவர்களது முகத்திலே எதற்கு மகிழ்ச்சி இல்லை என்று கேட்கின்ற பொழுது அந்த சகோதரி சொன்னாலாம், அவர்கள் எப்போதும் கதவருகே அமர்ந்து கொண்டு ஜன்னலின் வழியாக யாராவது நம்மை பார்க்க வரமாட்டார்களா என்ற ஏக்கத்தோடே இருக்கிறார்கள் என்று. அன்பிற்குரியவர்களே, 1000 வசதிகள் இருந்தாலும், எத்தனை தான் செல்வங்கள் நம்மிடம் இருந்தாலும், நம்மை பார்ப்பதற்கு, நம்மை கவனிப்பதற்கு யாராவது வரமாட்டார்களா என்கின்ற எண்ணம் பல நேரங்களிலே நம்முடைய மனதிலும் எழுவது உண்டு. 1000 சொந்தங்கள் அருகில் வீடு கட்டி வாழ்ந்தாலும் எனக்கென்று ஒரு சொந்தம் இல்லையே என்று பல நாட்களிலே ஏங்கி தவிப்போரும் உண்டு. 5 குழந்தைகள் வைத்திருந்தாலும் சரி, அல்லது ஒரு குழந்தை வைத்திருந்தாலும் சரி, வீடுகளிலே பிரச்சனை என்று வருகின்ற பொழுது எல்லோருமே தன்னந்தனியாக தனித்தீவுகளாக மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த சமுதாயத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு சொல்வது, என்னுடைய பார்வை உங்களது பார்வையாக வேண்டும் என்ற ஒரே சிந்தனை தான். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த காலகட்டத்திலே பல மக்கள் பல்வேறு நோய்களினால் பாதிக்கப்பட்டார்கள், பல மக்கள் செல்வர்களால் புறந்தள்ளப்பட்டார்கள், பல மக்கள் ஏழ்மையின் பிடியிலே விளிம்பிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை இத்தகைய மக்களிடம் பணி செய்வதற்காக அவர் அனுப்புகின்றார். இருவராக அனுப்புகின்றார். அங்கே பணி செய்ய சென்ற அந்த மக்கள், அந்த சீடர்கள் திரும்பவும் இயேசுவிடம் வருகின்றார்கள். அந்த மக்கள் உண்மைக்காக ஏங்கினார்கள், அந்த மக்கள் நீதிக்காக ஏங்கினார்கள், அந்த மக்கள் சுகத்திற்காக ஏங்கினார்கள். உடல் உள்ள சுகம் பெற்று எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் என்று ஏங்கிய அந்த மக்களுக்கு அவர் பணி செய்ய இந்த சீடர்களை அனுப்பிய பொழுது அவர் சொன்னார், நீங்கள் ஏழைகளிடம் செல்லுங்கள், மக்களிடம் செல்லுங்கள், அவர்களுக்கு நற்செய்தியை சொல்லுங்கள், அவர்களுடைய நோய் நொடிகளை குணமாக்குங்கள் என்று. அவ்வாறு நோய்களை குணமாக்கிய அந்த சீடர்கள், ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்த அந்த சீடர்கள் இயேசுவிடம் திரும்பி வருகின்றார்கள். திரும்பி வருகின்ற சீடர்களை இயேசு ஓய்வெடுக்க தனியாக அழைத்து செல்லுகின்றார். அவர்கள் தனியாக சென்றாலும் மக்கள் கூட்டம் அவர்களை விடுவது கிடையாது. மக்கள் சாறை சாறையாக அந்த சீடர்களையும் இயேசுவையும் பின்பற்றி வருகின்றார்கள். சீடர்கள் இறுதியாக இயேசுவிடம் அவ்வளவு மக்களையும் கூட்டிக் கொண்டு வருகின்றார்கள். நோயாளிகள், வசதி வாய்ப்பிழந்தோர், ஏழைகள், பலவீனமானவர்கள், உண்மைக்காக நீதிக்காக ஏங்குகின்ற அந்த மக்கள் இயேசுவிடம் வருகின்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து பரிவு கொள்கின்றார். அன்பிற்குரியவர்களே, இயேசுவினுடைய பார்வை பரிவு நிறைந்த பார்வை. மனிதனுடைய பார்வை என்பது இருப்பவனை பார்க்கும், இல்லாதவனை பார்க்கவே பார்க்காது. மனிதனுடைய பார்வை என்பது குறைகளை பார்க்கும், நிறைகளை பார்க்காது. ஆனால் இயேசு அங்கே இருந்த அந்த ஏழை மக்களை, அங்கே இருந்த அந்த நோய்வாய்ப்பட்டவர்களை,
தலைமைத்துவம் இல்லாமல் வாடிய அந்த மக்களை இயேசு பார்க்கின்றார், பரிவு கொள்கின்றார். அன்பிற்குரியவர்களே, நாம் இயேசுவின் பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், மற்றவர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் வேண்டும் என்று சொன்னோம் என்றால், நம்முடைய பார்வையும் அந்த இயேசுவின் பார்வையாக இருக்க வேண்டும். இயேசுவினுடைய பார்வை ஏழைகளை பார்த்தது, இயேசுவினுடைய பார்வை புறந்தள்ளப்பட்டவர்களை பார்த்தது, இயேசுவினுடைய கண்கள் வறுமையில் வாடியவர்களை பார்த்தது. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய கண்களும் இயேசுவின் கண்களாக மாறுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையும் சரி, நம்மை சுற்றி இருப்பவர்களுடைய வாழ்க்கையும் சரி, இந்த சமுதாயத்திலே இயேசுவின் பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் வாழுவதற்கு தூண்டும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இயேசுவினுடைய பணி செய்ய சென்ற அந்த சீடர்கள் சென்று இயேசுவிடம் எல்லோரையும் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதைப் போல இயேசுவினுடைய பாதத்திற்கு வருகின்ற நாம் அவரிடம் பெற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி சொல்லுகின்ற நாம் அந்த ஆசீர்வாதங்களை நம்மிடமே வைத்து கொள்ளாமல் பிறரிடமும் சென்று அவர்களையும் இயேசுவிடம் கொண்டு வரக்கூடிய பணியைத்தான் ஒவ்வொருவரும் செய்வதற்கு திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, இந்த நல்ல நாளில் இயேசுவோடு இணைந்து இந்த கல்வாரி பலியை நாம் ஒப்புக் கொடுக்கின்றோம். நம்முடைய பார்வை இயேசுவினுடைய பார்வையாக மாற வேண்டும். நம்மிடம் வசதி வாய்ப்புள்ளவர்களை நாம் பார்க்காமல் நம்மை விட வருமானத்தில், வசதியில், வாய்ப்பில் குறைந்திருப்பவர்களை நம்முடைய கண்கள் நோக்கட்டும். அவர்களையும் நம்மை விட வசதி வாய்ப்பு உள்ளவர்களாக மாற்றக்கூடிய வரத்திற்காக இந்த திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். அதோடு மட்டுமல்லாமல் இயேசுவினுடைய கண்கள் எல்லாரையும் பார்த்தது. மற்றவர்கள் பார்க்க இயலாததையும் இயேசுவினுடைய கண்கள் பார்த்தது. மற்றவர்கள் கேட்க இயலாத வார்த்தைகளையும் இயேசுவின் காதுகள் கேட்டன. தொழுநோயாளர்கள் இயேசுவை நோக்கி கதறிய பொழுது இயேசுவின் காதுகள் திறக்கப்பட்டன. நோயாளர்கள் பார்வையற்ற குருடன் பர்த்திமேயு இயேசுவை நோக்கி கதறிய பொழுது இயேசுவின் காதுகள் அவனுடைய குரல் ஒலித்தன. அதைப் போல ஒவ்வொரு முறையும் நாம் அந்த ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்கின்ற பொழுது நம்முடைய குரல் அந்த ஆண்டவனுடைய காதிலே விழ வேண்டும். நம்முடைய குரல் ஆண்டவருடைய காதிலே விழ வேண்டும் என்று சொன்னால் நம்மை சுற்றி இருப்பவர்கள் எழுப்பக்கூடிய அந்த குரல்களும் நம்முடைய காதுகளில் முதலில் விழ வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு செவி கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு கடவுள் நம்முடைய குரலுக்கும் செவி கொடுப்பார். என்னுடைய அன்பு மகன், என்னுடைய அன்பு மகள், என்னுடைய இதயத்தை நான் அவனுடைய இதயத்திற்கு கொடுத்திருக்கின்றேன். என்னுடைய உள்ளத்தை அவனுடைய உள்ளமாக நான் மாற்றி இருக்கின்றேன். ஒவ்வொரு திருப்பலியின் வழியாகவும் என்னுடைய உடலையும் இரத்தத்தையும் அவனுக்கு வாழ்வாக, உணவாக கொடுக்கின்றேன். இதன் வழியாக எல்லோருடைய காதுகளும் திறக்கப்பட வேண்டும், எல்லோருடைய கண்களும் திறக்கப்பட வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய ஆசையாக இருக்கின்றது. எனவே இந்த திருத்தலத்திற்கு வருகை தந்திருக்கின்ற நாம் இயேசுவினுடைய கண்கள் எல்லோரையும் பார்த்தன. அதிலும் சிறப்பாக ஏழைகளை, அனாதைகளை, ஒதுக்கப்பட்டவர்களை, வசதி வாய்ப்பு குறைந்தவர்களை, குறையுள்ள மனிதர்களை, பலவீனமானவர்களை இயேசுவின் கண்கள் பார்த்தன. நம்முடைய கண்களும் அத்தகைய மனிதர்களை பார்க்கட்டும், அத்தகைய மனிதர்களை நேசிக்கட்டும். நாம் ஒருவரை நேசிக்கின்ற பொழுது கடவுளுடைய ஆசீர் நமக்கு நிறைவாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பித்து மன்றாடுவோம்.